அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ மினிமம் கண்டென்ட்ல எப்படி மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹிஸ்டரியோட ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது தேர்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து இப்படி லைனா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா, பண்டைய கால தமிழகத்தில் சமூக பண்பாடும் சங்க காலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சங்க காலத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சங்க காலம் அப்படிங்கிறது என்னவா சொல்லப்படுது அப்படின்னா, நம்மளுடைய வரலாற்றுக்கு முந்தைய காலம் வச்சு நம்மளுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கக்கூடிய காலங்கள் எல்லாத்தையுமே நம்ம சங்க காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஸோ சங்க காலத்தோட சிறப்புகள் என்னென்ன மாதிரியான இலக்கியங்கள் இருந்தது, எந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த லெசன்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பிளைனா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சங்க காலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது என்ன அப்படின்னா, ஸோ மதுரை பாண்டிய காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய காலத்துல இருந்து நம்ம குறிப்பிடறதான் சங்க காலம் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம். சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஆறுமுக நாவலர். ஸோ ஆறுமுக நாவலர் இவர் யாரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை அவரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், உவே சுவாமிநாத ஐயர், இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, பனையோலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகள் செலவிட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை நம்ம தமிழ்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், யூனிட் 8லயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அண்ட் ஹிஸ்டரியிலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரெக்டுங்களா? ஸோ ஐஎன்எம் இது எல்லாமே சங்க காலம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துலேயுமே ஒரு மேஜர் பார்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல பனையோலைகளை தான் நம்ம எல்லா இலக்கியங்களுமே எழுதியிருந்தோம். அதை வந்து குறிப்பிட்டு ஒரு அச்சிட்டு பதிவு செஞ்சதுல இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பங்கு இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இதுல யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷன்ஸ்ல கேட்கலாம், இல்ல கூற்று காரணமா கூட கேட்கலாம். ஸோ ஆறுமுக நாவலர் இவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி தாமோதரம் பிள்ளை அப்படிங்கிறவரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். ஸோ உவே சுவாமிநாத ஐயர் ஆகியோர்களால் அரும்பாடுபட்டு பனையோலைகள் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் பண்டைய கால தமிழ் நூல்களை மீட்டு வெளியிடுதல் பல ஆண்டுகள் செலவிட்டனர் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு என்னென்ன சான்றுகள் இருக்கு, சோ எந்த மாதிரியான கல்வெட்டுகள் சான்றுகள் என்ன, செப்பேடுகள் சான்றுகள் என்ன, நாணயங்கள் சான்றுகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் இதுல கொடுத்திருக்காங்க. சோ கல்வெட்டுகள்ல கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு. சோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹதிகும்பா கல்வெட்டு யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த லெசன்ல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மேக்சிமம் ரிப்பீட்டட் கொஸ்டினா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு புகழூர், அதாவது புகழூர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரூருக்கு அருகே இருக்கு. புகழூர் கல்வெட்டு அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பேராணைகள் கல்வெட்டு, மேலும் மாங்குளம், அழகர் மலை, கீழளவு ஆகிய ஊர்களில் உள்ள இந்த ஊர்கள் எல்லாமே வந்து மதுரைக்கு பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கல்வெட்டு இது எல்லாமே வந்து சங்க காலத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சான்றுகளா இருந்துச்சு. ஸோ முதல்ல நம்ம பார்த்திருப்போம், நம்மளுடைய ஒரு கண்டம், அதாவது குமரி கண்டம் அப்படிங்கிறது வந்து கடல் கோள்களால் அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுலயுமே நம்மளுடைய தமிழ் சங்கங்கள் 3ஆம் தமிழ் சங்கத்துல இருந்து தான் நம்மளுக்கு எல்லா இலக்கியங்களும் நூல்களும் தொல்காப்பியங்கள் இது எல்லாமே கிடைச்சிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தே தமிழ் வளங்கள் வந்து சிறப்பு பெற்றதா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இப்ப நிறைய இலக்கிய நூல்கள் இருந்துச்சு அப்படிங்கறது வந்து நம்ம அது மூலியமா அறியலாம். ஓகேங்களா? சோ மதுரைக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய 2 தமிழ் சங்கங்களும் கடல் கோள்களால் அளிக்கப்பட்டது. சோ மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டு சான்றுகள் தான் இப்ப நம்ம இதுல பாத்துட்டு இருக்கோம். சோ செப்பேடுகள் அப்படிங்கிறது என்ன செப்பேடு சான்றுகள் இருக்கு அப்படின்னா, வேள்விக்குடி செப்பேடு மற்றும் சிம்மனூர் செப்பேடுகள். ஓகேங்களா? சின்னமனூர் செப்பேடு. அடுத்து நாணயங்கள் அப்படிங்கிறது சங்க காலத்தை சேர்ந்த சேர, சோழ, பாண்டிய அரசர்களாலும் குறுநில மன்னர்களாலும் வெளியிடப்பட்ட நாணயங்களும் ரோமானிய நாணயங்களும் இதெல்லாமே வந்து நாணயங்களுக்கான ஒரு சான்றுகளா இருந்திருக்கு. அடுத்தது பெருங்கற்கால நினைவு சின்னங்கள். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புதைவிடங்கள், நடுக்கற்கள், இது எல்லாமே பெருங்கற்கால நினைவு சின்னங்களா இருந்திருக்கு. சோ அகழ்வாய்விலிருந்து பொருட்கள் கிடைத்த இடங்கள். சோ எந்தெந்த இடங்கள்ல இருந்து அகழ்வாராய்ச்சி மூலமா நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொர்க்கை, அழகன்குளம், உறையூர். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்கவேட் பண்ண ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாக்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அகழ்வாய்விலிருந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டுகள் அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இலக்கிய சான்றுகள் அந்த காலத்துல என்னென்ன இலக்கிய சான்றுகள் இருந்தது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைச்ச மிக பழமையான ஒரு இலக்கிய நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இலக்கண நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இலக்கணம் அப்படிங்கிறது வந்து மொழி தோன்றதுக்கு அப்புறம் தான் இலக்கணம் உருவாயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லாங்குவேஜ் உருவாக்கணும், அது எப்படி உபயோகிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கணங்கள் பின்னால இருக்கும். ஸோ தொல்காப்பியம் நம்மளுக்கு கிடைச்ச மிக பழமையான ஒரு இலக்கண நூல். அந்த நூல்ல இருந்து நம்மளோட தமிழோட தொன்மை நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அதுல இருந்து தமிழ் எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி உருவானது அப்படிங்கறத ஒரு அசம்ஷன் மூலியமா நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன இலக்கிய சான்றுகள் இருந்துச்சு அப்படின்னா, தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு நூல்கள், பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, இது எல்லாமே வந்து கிடைச்சது. அது போக சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய காப்பிய நூல்களும் கிடைச்சது அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அயல்நாட்டவர் குறிப்புகள்
அயல்நாட்டவர்களோட நம்ம வாணிப தொடர்பு கொண்டிருந்தோம். ஸோ அவங்களுடைய என்னென்ன குறிப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா, த பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரேயன் சி, அதாவது எரித்ரே கடலினுடைய பெரிப்ளஸ் அப்படிங்கிற ஒரு நூல், பிளினியினுடைய இயற்கை வரலாறு, தாலமியினுடைய புவியியல், மெகஸ்தனஸுடைய இண்டிகா, ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம், இது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சக்கூடிய அயல்நாட்டவர்களுடைய குறிப்புகள். ஓகேங்களா? ஸோ இது மூலியமா தான் சங்க காலத்துடைய மக்களுடைய வாழ்க்கை முறையா இருக்கட்டும், அவங்க என்ன மாதிரியான தொழில்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க, வர்த்தகங்கள் எப்படி இருந்தது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது தொல்காப்பியம் ஒரு தமிழ் இலக்கண நூலாகும். அது சங்க கால தமிழ் மக்களினுடைய மொழி, பண்பாடு ஆகியவற்றினுடைய உயர் தரத்தை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ முதல்ல நம்ம சொன்னோம், தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல். அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய கலாச்சாரங்கள் பத்தி எல்லாத்தையுமே இந்த தொல்காப்பியம் குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழில் நமக்கு கிடைத்த மிகவும் பழமையான இலக்கண நூல் அப்படின்னு கேட்டா அது தொல்காப்பியம் தான். ஓகேங்களா? ஸோ இதோடைய கால அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது சங்க காலத்துடைய கால அளவு எப்படி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, பொது ஆண்டு முன் கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும். ஸோ 3 to 3 நம்ம சங்க காலம் எல்லாமே பார்த்தோம்ல. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கான டைம் லைன். ஸோ 3 to 3 தமிழகத்தினுடைய புவியியல் பரப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இது தமிழகம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுல வடக்கே வேங்கடம், அதாவது திருப்பதி மலையில் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் கிழக்கிலும் மேற்கிலும் கடல்களை எல்லையாக கொண்டுள்ளது. ஸோ இந்த பக்கம் நம்மளுக்கு பார்த்தோம்னா கேரளா இருக்கும், கேரளாக்கு இந்த சைடு அரபிக்கடல், இந்த பக்கம் வங்காள விரிகுடா. ஸோ கடல்களை எல்லையாக கொண்டது. இதுதான் தமிழகத்தினுடைய புவியியல் பரப்பாக இருந்துச்சு. ஸோ இவங்களுடைய காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரும்பு காலம். ஸோ இரும்பு மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்த ஒரு காலம். ஸோ பண்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருங்கற்கால பண்பாடு. ஸோ பெருங்கற்கால பண்பாடு அப்படிங்கிறது நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்கல்ப்சர்ஸ் ஆகட்டும், நம்மளோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருந்தக்கூடிய ஒரு பண்பாடா இருந்துச்சு. ஸோ அரசு முறை அப்படிங்கிறது முடியாட்சி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வம்சத்தை சார்ந்த, இப்ப சேர, சோழ, பாண்டியர்கள் இவங்களையுமே ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு கீழே ஒரு ரூல் பண்ணிட்டு இருந்தக்கூடிய ஒரு முடியாட்சியா தான் சங்க காலம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துடைய தமிழ் மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட். ஸோ இவங்க எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழ் மொழியானது எந்த அளவுக்கு பழமையா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லத்தீன் மொழியுடைய அளவிற்கு பழமையானது அப்படிங்கக்கூடிய கருத்தை வச்சிருந்தார். ஸோ மித்த எல்லா மொழிகளுக்குள்ளேயும் இன்னொரு மொழியோட செல்வாக்கு இருந்துச்சு. ஆனா தமிழ் மொழி அப்படிங்கிறது மித்த எந்த மொழிகளுடைய செல்வாக்கும் அதுல இல்லை அப்படிங்கிறத இவர் சொல்லியிருந்தாரு. ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக அது உருப்பெற்று எழுந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, தமிழ் ஒரு தனித்து சிறந்து விளங்கிய ஒரு மொழி அப்படிங்கிறத நம்ம இதுல பார்த்திருக்கலாம். ஸோ எல்லாத்துடைய குறிப்புகள் மூலியமாவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்ம 3 முக்கியமான மன்னர்களை பத்தி பார்த்திருப்போம். ஸோ எந்த மன்னர்கள் என்ன மாதிரியான ஆட்சிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களுடைய கட்டிடக்கலைகள் எதற்கு சிறப்பா இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே படுத்து பார்க்கலாம். ஸோ முதல்ல 3 முக்கிய பேரரசுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேர, சோழ, பாண்டியர். சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். ஸோ இதுல சேரர்கள்ல முக்கியத்துவம் மிகுந்த சேரரசர்கள் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உதயன் சேரலாதன், இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை. ஸோ இவங்க தான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சேர அரசர்களாக இருந்தாங்க. ஸோ இவங்க மூலியமா நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சேரன் செங்குட்டுவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் இளங்கோவடிகள் தான் சேரன் செங்குட்டுவன் தம்பி அப்படின்னு சொல்லலாம் நம்ம கதைகள் தெரிஞ்சிருக்கும். ஸோ தம்பி தான் ஆட்சி செய்வாங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாரு, நான் அண்ணா இருக்கும்போது நான் ஆட்சி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறவு வாழ்க்கையை எடுத்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அப்படி மூலியமா தான் நம்மளுக்கு சிலப்பதிகாரம் அப்படிங்கக்கூடிய நூல்லாம் கிடைச்சது அப்படிங்கிறதும் நம்ம இதுல பார்த்துருப்போம். அடுத்தது சோழர்கள். ஸோ சோழர்களுடைய சிறப்பு என்ன, ஸோ சோழர்கள் என்ன அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் என்ன முக்கியமா அவங்களுடைய கட்டடங்களா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்லணை. ஸோ கல்லணை கட்டினவங்க யாரு, கரிகாலன் கட்டிய கல்லணை. ஸோ கல்லணையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது முழுவதும் கற்களால கட்டப்பட்டது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் இதை இன்ஸ்பயர் பண்ணி தான், கல்லணை இன்ஸ்பயர் பண்ணி நிறைய நம்ம ஜான் பெனிக்விக் இவங்க மூலியமா நிறைய நம்ம அணைகள் கட்ட ஆரம்பிச்சிருந்தோம். ரைட்? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கற்களால் கட்டப்பட்ட ஒரு தடுப்பணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க பாசனத்திற்காக கழிமுக பகுதி வழியாக நீரை திருப்பி விடுவதற்காக காவிரி ஆற்றினுடைய குறுக்கே இந்த அணை கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கல்லணை கட்டப்பட்ட போது எவ்வளவு ஏக்கர் நீர்ப்பாசன வசதியை பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 69,000 ஏக்கர் நீர்ப்பாசன வசதியை வழங்கியது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. சோ அந்த காலத்துல கல்லணை அப்படிங்கிறது ஒரு மிகவும் நீர்ப்பாசனத்திற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமாக இருந்துச்சு. சோ இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றுல அழியாத, வரலாற்றால் போற்றப்படக்கூடிய ஒரு விஷயமா இந்த கல்லணை இருந்திருக்கு. ஓகேங்களா? சோழர்களை யாரும் முக்கியத்துவம் வாய்ந்த அரசர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இளஞ்சென்னி, கரிகால் வளவன்,
கோச்செங்கானன், கிள்ளிவளவன், கருணர் கிள்ளி இவங்க எல்லாமே வந்து சோழ அரசர்களை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அரசர்கள். ஓகேங்களா. சோ இதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பாண்டியர்களை யாரும் முக்கியத்துவமான அரசர்கள், அவங்களுடைய கல்வெட்டு சிறப்புகள் என்ன, சோ இந்த 3 அரசர்களுடைய சிறப்பு பெயர்கள் என்ன, இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.